அந்த துறவில தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த நீரூற்றில் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாளையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்காக ஒரு நீரூற்று திறக்க போகிறது. இதுவரையிலும் எடுக்க எடுக்க குறைந்து போன உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் எடுக்க எடுக்க ஒன்றுமே இல்லாம விரக்திய பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில, வெறுமையை பார்த்த உங்களுடைய கை, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க எடுக்க எடுக்க எடுக்க, நீங்க செலவு செய்ய செய்ய செய்ய, நீங்க பயன்படுத்த பயன்படுத்த, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். ஜெபிக்க 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 அந்த காரியம் நடக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க ஆமென். என்னுடைய தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஆகார் இந்த பாரான் வனாந்தரத்துல போகும்போது அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த துருத்தி அளவுக்கு தண்ணி கிடைச்சா போதும், இந்த துருத்தி அளவு தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டிடுவேன். இந்த பாட்டில் நிறைய தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டுவேன். எனக்கு இந்த தேவையை சந்திச்சா போதும், இந்த கடனை ஆண்டவர் மாற்றினா போதும், இந்த குறைவை எனக்கு நிறைவாக்கினா போதும், என் பிள்ளை படிக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும், இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும். ஆனா பாரான் வனாந்தரத்திலே ஆகாரை